ஆ. எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்ம 95வது இந்த ஜூம் நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதுவரை 94 நிகழ்ச்சிகளை நம்ம வெற்றிகரமாக நடத்தியிருக்கோம். அதில் பல ஆயிரக்கணக்கான பேர் இந்த நிகழ்ச்சிகளை நம்மோடு இணைந்து கலந்துருக்காங்க. ஃபேஸ்புக்கில் லைவ் மூலியமாக பார்த்தீங்கன்னா அதில் லட்சக்கணக்கான பேர் இதை பார்த்து தங்களது கருத்துக்களையும் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய நிகழ்ச்சிகளை ரொம்ப உற்று கவனிக்கிறார். இதுல பேசப்படுகிற அந்த தமிழ்நாட்டு நலன் சார்ந்து அந்த விஷயங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. எல்லோராலுமே கட்சி இப்போ யூபிஎஸ் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் அத்தனை பேருமே சசிகலா அவர்கள் உள்பட பார்த்தீங்கன்னா எல்லோருமே இந்த நிகழ்ச்சிகளை உற்று நோக்குகிறார்கள். இதுல நம்ம பரிமாறிக்கொள்ளுகிற அந்த கருத்துக்களை அவங்க கவனத்தில் எடுத்துக்கிறாங்க. அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு நம்முடைய நிகழ்ச்சி அப்படிங்கிறது பெற்றிருக்கு. இதுல பேச விருப்பம் இருக்கிறவங்க ஒரு சிறிதளவு லேசா கையை உயர்த்தி காமிச்சீங்கன்னா அவங்கள நான் பெயர் சொல்லி அழைப்பதற்கு வசதியா இருக்கும். இந்த சில நேரத்துல என்னன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் மட்டும் வருது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் மட்டும் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா என்னால அந்த பேர் சொல்லி கூப்பிட முடியறது இல்லை. ஏன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் வருது, உங்க பேர் என்னங்கிறது தெரியறது இல்லை. அதனால அது கனெக்ட் ஆகிற போது முடிஞ்சவரை உங்க பெயர் அதுல பதிவிட்டீங்கன்னா நான் பேர் சொல்லி அழைப்பதற்கு அது வசதியா இருக்கும். பேச விரும்புகிறவர்களை பெயர் சொல்லி அழைப்பதற்கு சௌகரியமாக இருக்கும். அது இன்றைய அரசியல் சூழ்நிலைகள், அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த நிலைமைகள், இதை பத்தி எல்லாமே நம்ம விரிவாக பேசலாம். பேசுறவங்க உங்க கருத்துக்களை நீங்க சொல்லலாம். அது எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்க தைரியமாக சொல்லலாம். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அடுத்தவங்க சொல்லி அனுப்பிச்சு ஒருவருக்கு ஆதரவாகவோ இல்லை இன்னொருவரை தரம் தாழ்த்தியோ பேசுறது நம்ம அது வேண்டாம். நம்ம உங்களுடைய சொந்த கருத்துக்கள் உங்க மனசுக்கு எது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த கருத்துக்களை நீங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இன்னைக்கு சூழ்நிலையில அரசியல்ல அதிமுக அப்படின்னு சொன்னா உங்களுடைய பங்களிப்பு தான் மிகப்பெரிய அளவுல பங்களிப்பு இருக்கு. ஏன்னா அதிமுக தேர்தலுக்கு பிறகு அதிமுகன்ற ஒரு கட்சி செயல்படுதா, மக்கள் நலனை சார்ந்து அது பயணிக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிச்சயமா இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ரெண்டு பேருடைய யுத்தமே அவங்க யுத்தத்தை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்க தவிர மக்கள் நலனை பார்க்கறதுக்கான நேரம் அவங்களுக்கு இல்லை. மக்கள் நலனை இவர் ஒரு பக்கத்துல முன்னெடுத்து தனியா சொல்றாரு, அவர் ஒரு பக்கத்துல முன்னெடுத்து சொல்றாரு தவிர அதிமுகன்ற கட்சிக்காக முன்னெடுக்கிறதா தெரியல. எடப்பாடி பழனிசாமின்ற அவர் தனக்கு முன்னிலைப்படுத்துறதுக்காக ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கார். ஓபிஎஸ் அவருடைய தன்னை முன்னிலைப்படுத்துக்காக எடுத்துருக்காரு தவிர அதிமுகன்ற கட்சி இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சியாக அது செயல்படுத்தான்னு சொல்லி பார்த்தா செயல்படுற மாதிரி தெரியல அந்த அளவுல. ஆனா நீங்க மட்டும்தான் அதிமுகன்ற கட்சியில உங்களை இன்னைக்கு வரைக்கும் அவங்க அங்கீகாரம் கொடுக்காம கட்சியில உங்களை இன்னும் சேர்க்கறதுக்கான நடவடிக்கை எடுக்காம இருந்த போதிலும் அந்த கட்சியினுடைய நலன் கருதி நீங்க முன்னெடுக்கிற இதுதான் மக்கள் மத்தியில தொண்டர்கள் மத்திய அதுவும் பெருமளவுல தொண்டர் மத்தியில பேசப்படுது. தொண்டர்கள் பெரும்பாலும் உங்களுடைய கருத்தை ஏத்துக்கிறாங்க. ஒன்றுபட்ட அதிமுக, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுகின்ற அந்த தலைமை, இது ரெண்டுமே வேணும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கு பெரும்பாலான அதிமுக தொண்டர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதுதான் அடிமட்ட தொண்டருடைய கருத்தா தமிழ்நாடு முழுவதும் இருக்குதுன்னு தெரியுது. அந்த அளவுல உங்களுடைய முயற்சி பலன் அளிக்கணும். அதுக்கான நேரம் கணிஞ்சு இருக்குது. சிறிது காலமே ஆனாலும் இந்த பேண்டமிக் காலம் முடிந்த பிறகு உங்களுடைய பணி தொடரும். உங்க பின்னாடி லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் பயணிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. உங்களை நம்பி காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்க பணி தொடரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். தொண்டர்களோட கருத்து அதுல என்னோட கருத்து என்னன்னா, சின்னம்மா எல்லாரையும் அரவணைச்சு ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு தலைமையா இருந்தாங்கன்னா இன்னும் வலிமையா செயல்படுங்கிறது என்னோட கருத்து. பேராவூரணி தொகுதியை பொறுத்த மட்டும் ஒரு 50 வருஷமா அதிமுக கோட்டையா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம அதை இழந்துட்டு நிக்கிறோம். அதுக்கு காரணம் பல பிரிவா பிரிஞ்சு போனதுதான்.
முக்கியமா நம்ம ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து எடுத்த சில தவறான முடிவுகள் வந்து இந்த பகுதியில டெல்டா மாவட்டத்திலயும் தென் மாவட்டத்திலயும் வந்து அது அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. மற்ற கொங்கு பெல்ட்லயோ வட தமிழகத்திலயோ இல்லாதது வந்து இங்க வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஐயா. இல்ல தம்பி, ஒரு விஷயம், நீங்க வந்து சசிகலா எப்படி தலைமை ஏற்க முடியும்னு சொல்றீங்க. அதாவது அது வந்து உங்களுடைய விருப்பமா இருக்கலாம். அதாவது அதிமுகங்கிற கட்சி எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அம்மா கூட எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியில, இன்னும் சொல்ல போனா தொண்டர்களால் ஆரம்பித்த கட்சி. அந்த கட்சியில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை ஒரு உறுப்பினராக இணைத்துக் கொண்டார். அவரை பொதுச் செயலாளராக தொண்டர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அம்மா அவர்கள் தனிப்பட்ட செல்வாக்கு அப்படின்னா ஜே அணிகள் இருந்த பொழுது, தனித்தனியா போட்டியிட்ட பொழுது அந்த 27 சீட்டுகள் தான் அவர்களது சக்தி. ஆனா 2 அணிகளையும் இணைத்து ஒன்றுபட்ட அதிமுகவாக 91 தேர்தலில் சந்திக்கிற பொழுதுதான் ஒரு வெற்றி பெறுகிற ஒரு இயக்கமாக வந்தது. அதனால அம்மாவும் எம்ஜிஆர் கட்சியில வந்து இணைந்தவர்கள் தான். அப்ப சசிகலா அவர்கள் தலைமை ஏற்கணுங்கிறது உங்க விருப்பமா இருக்கலாம். நாளைக்கு பொதுச் செயலாளர் தேர்தல் நடக்கிற பொழுது அந்த தேர்தலில் சசிகலா போட்டியிட்டால் அவங்களுக்கு நீங்க வந்து வாக்களிக்கலாம். ஆனா அவங்க இந்த கட்சியை வழிநடத்தினாதான் நல்லா இருக்கும். அப்படின்னால் டெல்டா மாவட்டங்கள்ல சசிகலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்குதுன்னா அப்ப அந்த உணவு அமைச்சரா இருந்த காமராஜ் ஜெயிச்சிருக்க கூடாதுல்ல. டெல்டால வந்து ஒரு 4-5 தொகுதியிலேயாவது 1-2 தொகுதியிலேயாவது வந்து தினகரன் வந்து ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? 4 விஷயம்தான். ஒன்றுபட்ட அதிமுகவாக உருவெடுக்கணும், உருவாக்கப்படணும். சசிகலா அவர்களையும் இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொள்ளலாம். இதை நான் பல தளங்கள்ல வந்து நான் சொல்லிட்டேன். இபிஎஸ் மாதிரியோ ஓபிஎஸ் மாதிரியோ இல்ல அவங்கள வந்து சேர்த்தக்கூடாதுன்னு அதாவது நம்முடைய நிலைப்பாடு அல்ல. ஒண்ணு. 2வது, இந்த கட்சியினுடைய தலைமை யார் என்பது அடிப்படை தொண்டர்களால மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். சரி, அந்த வழக்குல அம்மாவும் தானே இருக்காங்க அப்படின்னா அம்மா அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற பொழுது அம்மா இறந்துட்டாங்க, அவங்க உயிரோடு இல்லை. அதனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு, அவங்க உயிரோடு இல்லாத காரணத்தினால அவங்க மேல எந்த விதமான தீர்ப்பையும் நாங்கள் வழங்கவில்லை அப்படின்னு சொல்லி அபேட்டட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, அப்ப அம்மாவுக்கு அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்ன? குமாரசாமி ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல அம்மா அவர்கள் நிரபராதியாக இருக்கிறாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற பொழுது அம்மா சம்பந்தப்பட்ட பகுதி நீக்கப்பட்டது. அதை பத்தி அவங்க எதுவும் சொல்லல. ஆனால் தண்டனை என்பது சசிகலா அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்களும் தண்டனை காலத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தில் அந்த வழக்கு நடக்கிற பொழுதே அவங்க சொல்லிட்டாங்க, அதாவது ரெட்டலை சின்னம் அப்படிங்கிறது வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் மதுசூதனன் தலைமையிலான அணிக்கு. அப்ப இவங்களுக்கு அது இல்ல அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. வழக்கமா தேர்தல் ஆணைய வழக்குகள் என்ன வரும்னா அப்ப இல்லைங்கிறவங்களுக்கு ஒரு புது கட்சியா போயிடுவாங்க. அதத்தான் தினகரன் என்ன பண்ணாரு, ஹைகோர்ட்ல அப்பீலுக்கு வர்ற பொழுது சுப்ரீம் கோர்ட்ல நான் வந்து அந்த தீர்ப்பை ஏத்துக்கிறேன், எனக்கு வேற கட்சி பேர் கொடுத்துருங்க, வேற சின்னம் கொடுத்துருங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேட்டு வாங்கிட்டாங்க. அதனால வந்து அவர்களுக்கு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய உரிமைகள் வந்து சட்டப்பூர்வமாக கிடையாது. அந்த நிலைப்பாடுங்கிறது ஒன்றுபட்ட அதிமுக வேணும். அதுல சசிகலா அவர்களையும் சேர்த்துக்கலாம். இன்னும் நகரம், ஒன்றியம், கிளை, மாவட்டம், மாநில அளவுல புறக்கணிக்கப்பட்டிருக்கிற எல்லோரையுமே நம்ம வந்து இதுல வந்து இணைச்சுக்கலாம். அதுல தவறே கிடையாது. இந்த கட்சியினுடைய தலைமை யார் அப்படிங்கிறத அதிமுகவுடைய அடிப்படை தொண்டர்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும். நம்முடைய நிலைப்பாடுங்கிறது அவங்க இந்த கட்சியில சேரலாம், அவர்களும் இந்த இயக்கத்துக்காக உழைத்திருக்கிறாங்க, அவங்களே இதுல சேர்த்துக்கிறதுல தப்பே இல்லை. எடப்பாடி பழனிசாமியோ KP முனுசாமியோ CV சண்முகமோ ஜெயக்குமாரோ அவங்களுக்கு இடமே இல்லை என்று சொல்வது தவறு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், தொண்டர்களாலதான் இந்த கட்சியினுடைய தலைமை என்பது வந்து தேர்ந்தெடுக்கப்படணும். சசிகலாவை பார்த்து கேட்டு இந்த மாதிரி நல்லவனுங்களை எல்லாம் விட்டு போட்டு அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியான ஆளுகளை கூப்பிட்டு நீங்க ஆட்சியை கொடுத்துட்டு தப்பு, இதைத்தான் சொன்னோம்.
நிச்சயமா நிச்சயமா சொல்லுவான். அது வந்து மிகப்பெரிய தவறு வந்து இன்னைக்கு எல்லாருமே உணர்ந்திருக்கோம். சொல்ல போனா 20 ஆண்டு காலம் வந்து நான் சசிகலா அவர்களால வந்து நான் பாதிக்கப்பட்டேன். அதாவது ஐயோ இவருங்களா ரொம்ப கராரா பேசுற ஆளுங்க அப்படின்ட்டு அவங்களை காலில் விழுகிறவனுக்கு தான் பிடிக்குது. நான் இதுவரைக்கும் சசிகலா பார்த்ததே கிடையாது. நான் அம்மாட்டே சொல்லுவேன், அம்மாவே சொல்லுவாங்க, அம்மாவே எந்திரிச்சு என்கிட்ட காமிச்சாங்க, நடிச்சு காமிச்சாங்க. பாருங்க அப்படியே ரிவர்ஸ்ல குடிஞ்சுக்கிட்டே வெளியே போவா. நான் அந்த மாதிரி எல்லாம் யாரையும் எதிர்பார்க்கறது இல்ல. நான் அப்பவே மனசுல நினைப்பேன், நல்லா நடிக்கிறான், வெளியில போய் தரக்குறைவா பேசுவான்னு. நான் அப்பவே அம்மாட்ட சொன்னேன், அம்மா நான் காலையும் விழுக மாட்டேன், என்னைக்கும் உங்க காலையும் வார மாட்டேனுங்கம்மா, நிமிர்ந்து என்னைக்கு இப்படியே இருப்பேம்மா, வணக்கம்மா அப்படின்னா அதே நிமிர்ந்த இதோட நான் இருப்பேம்மா அப்படின்னு சொன்னேன். இவனுக்கு உடனே என்னை வந்து கட்சி விட்டு நீக்கிறேன் அப்படின்னாங்க. நான் இதுக்கு முன்னாடியே கூட ஒரு பேட்டியில சொல்லியிருப்பேன், நீக்கிக்கோ, நீ என்னை நீக்கிட்டேங்கிற சந்தோஷம் தான் உனக்கு இருக்கும். ஆனா இன்றைக்கு நீ முதலமைச்சராக இருக்கிறவன் கே.சி. பழனிசாமி எல்லாம் வந்து இந்த கட்சிக்கு உழைக்காமல் நீ மீண்டும் முதலமைச்சர் ஆக முடியாது, அதை மனசுல வச்சுக்கன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல நான் சொல்லியிருப்பேன். அதனால இந்த கட்சியை ஆளுகிற கட்சியா வரணும்னா ஒன்றுபட்ட அதிமுக தான் தேவை. நம்ம கட்சி விட்டு போன செந்தில் பாலாஜி அவங்கள மாதிரிலாம் வேறு கட்சிக்கு போய் பதவி சுகத்துக்காக அனுப்ப வைக்காம இன்னும் அதிமுக நீங்க பாடுபடுறது வந்து ரொம்ப வாழ்த்துக்களுக்குரிய நல்ல விஷயம் ஐயா. இப்பனா இப்ப ஒன்றிணைந்த அதிமுக அது முக்கியமான்றதுலாம் இப்ப எனக்கு தெரியல. எங்களை போன்ற இளைஞர்கள் விரும்புவது வந்து எடப்பாடி பழனிசாமியான தலைமையில தான் விரும்புறது. அது தவறாவும் இருக்கலாம், உங்க பார்வையில நல்லதாகவும் இருக்கலாம். சென்னையை பொறுத்தவரை இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அம்மா எம்ஜிஆர் காலத்தை விட சென்னைய கோட்டையாக்க முடியல, அம்மா காலத்தை ஆக்க முடிஞ்சுன்னு. ஆனா இப்ப சென்னையில ஒரு 16 தொகுதியில ஒரு தொகுதியில சென்னையில ஏடிஎம்கேன்றது இதுவே கிடையாது. இதுக்கு முழு காரணம் எதுக்கு நினைக்கிறீங்க ஐயா நீங்க? என்னை பொறுத்தவரை முழு காரணம் பாரதிய ஜனதா கூட்டணி தான் முழு காரணம் நினைக்கிறேன். ஏன்னா சென்னை ஃபுல்லா ஐடி விங் இல்ல, சென்னை மட்டுமல்ல, சென்னை காஞ்சிபுரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெல்ட் முழுக்க பாத்தீங்கன்னா அதிமுக வந்து கடுமையாக சரிச்சிருச்சு. எல்லாரும் சொல்றது வந்து சவுத்துல இல்லைங்கிறாங்க, டெல்டால இல்லைங்கிறாங்க. அல்ல, நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த சென்னையும் அதை சுற்றி இருக்கிற அந்த மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா 60-70 தொகுதியில அதிமுக துடைத்து எரியப்பட்டிருக்கு. 10 மாவட்டங்கள்ல அதிமுக ஒரு சீட்டு கூட இல்லை. அதுக்கு மேல பாண்டிச்சேரியில அதிமுகவுடைய அடையாளமே வந்து இல்ல. அப்ப அதாவது எடப்பாடி பழனிசாமி அதுக்கு எனக்கு நான் தான் சொல்லிட்டேனே, தொண்டர்களால ஒரு தலைமையை தேர்ந்தெடுப்போம், யாரை அதுல தேர்ந்தெடுத்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம்ல. அது யாரா வேணாலும் இருக்கட்டும், அது எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், சசிகலாவா இருக்கட்டும், கே.சி. பழனிசாமியா இருக்கட்டும், ஓ பன்னீர்செல்வமா இருக்கட்டும், இல்ல இன்னும் வேற யாரு வேணாலும் போட்டியிடலாமே. அதுதானே, அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வேண்டாம். நான் அந்த ஜனவரி 31 ஒரு பேட்டி கொடுத்திருப்பேன். ஒன்றுபட்ட அதிமுக தொண்டர்களால் ஏற்படுத்தப்படுகிற தலைமை பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணி, சாதியத்திற்கு மதவாதத்திற்கு அப்பாற்பட்டதாக அதிமுக இயங்கணும். இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுமையான தலைவர் நீங்க யாரும் கிடையாது. ஜெயக்குமார் சொல்லிடலாம், நான் வேணா ஆளுமையான தலைவர்னு சொல்லலாம். ஜெயக்குமார்னாலேயே பறி கொடுத்தப்பட்டதுதான் ராயபுரம், துறைமுகம், எக்மோரு, திருவிக நகர்லாம். அவர் சுற்றி இருக்க மாவட்டத்தையே அவரால் இருக்க முடியல, அவரையும் ஜெயிக்க முடியல. ஆனா சென்னைக்கு இப்போ ஒரு முகம் யாருமே கிடையாது. சென்னைக்கு வேலை செய்யறதும் கிடையாது. சென்னை தொண்டர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, தொண்டர்களுக்கு அமைச்சரா இருக்கும் போதும் சரி, ஆளுங்கட்சியா இருக்கும் போதும் சரி, தொண்டர்கள் பார்வை தலைமைக்கு தொண்டர்கள் பார்வை கிடையாது. அமைச்சர்கள் பார்வை, எம்எல்ஏ சுத்திய ஒன்றிய பதவி இருக்கவர்கள் மட்டும்தான் அதிமுகன்றத மாறிவிட்டது. தொண்டர்களே கிடையாது. இப்ப தொண்டர்கள் மீது ஒரு அவங்களுக்கு ஒரு அம்மா எப்படி இருந்தாங்க, தொண்டர் மேல ஒரு ஆசையாவோ பாசமாவோ இருந்தது. இப்ப கிடையாது. தொண்டர் ஒரு வேலைக்கோ எதுக்கோ அமைச்சரிடம் சென்றா கூட, இன்றைக்கே நான் சொல்றேன், நிலோஃபர் கபில் வந்து ஒரு இதுக்காக போறோம், 5 லட்சம் இருந்தா பண்ண முடியும்ன்றாங்க. மேம் ஒரு 2 லட்சம் வச்சுங்கன்ற சொல்லும் போது கூட அதெல்லாம் முடியாது, இல்லை நீங்க போங்க 5 லட்சம் இருந்தா வாங்க பிஎட் பென்ஷன் சொல்லிட்டு அமைச்சிடறாங்க. முழுக்க இப்ப அமைச்சர்கள் வந்து தான் சுய லாபத்துக்காக சம்பாதிச்சு சொத்து சேர்த்து வச்சுறாங்க தவிர தொண்டர்கள் செய்யல. அதனால ஒரு சில அமைச்சர்கள் தோத்து போடுறதுக்கு காரணம், ஒரு சில எம்எல்ஏ தோத்து போடுறதுக்கு காரணம் தான் மட்டும் நல்லா இருக்கணும்ன்றத நினைக்கிறாங்க. ஐடி விங்கை பொறுத்த வரைக்கும் நான் கடுமையா உழைச்சிட்டு இருக்கேன். ஐடி விங்ல ட்விட்டரும் சரி, ஃபேஸ்புக்கும் சரி, இன்ஸ்டாகிராம் சரி, எப்படியோ சரி, ஐடி விங்க்கு உங்களுக்கு பயனுள்ளதா ஒரு அமைப்பை மாத்திட்டாங்க தவிர ஐடி விங்காக இவங்க எதுவுமே செஞ்சது கிடையாது வரைக்குமே.
தலைமைன்றது அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, தொண்டர்கள் தலைமை கிடையாது அவங்களுக்கு. இப்ப மாவட்ட செயலாளருங்க, பகுதி செயலாளருங்க, எம்எல்ஏக்க, அமைச்சர்கள் மட்டும்தான் அவங்களோட உண்மையான இது நினைச்சிருக்காங்க. தொண்டர் பார்வை எப்போ தலைமைக்கு தொண்டர் கிட்ட பார்வை வருதோ அப்போதான் திருப்பி நம்ம ஆட்சி அமைக்க முடியும், கட்சி வலுவாக இருக்கும். ஒரு நீண்ட கால சிந்தனை இல்லாமல் அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் கட்சிய ஒரு பக்கம் அந்த வாக்குகள் போனா கூட அதை சிதறடி பிஜேபியினுடைய அந்த அஜெண்டாவை நம்ம வாக்குகள் நீங்க சொன்னீங்கல்ல, இளைஞர்கள் யாருமே நம்ம பக்கம் வரல. எல்லாம் கொஞ்சம் பேர் கமலஹாசனோட போயிட்டான், கொஞ்சம் பேர் சீமானோட போயிட்டான். அதுக்கு காரணம் என்ன? இவங்களே பணம் கொடுத்து அவங்கள வச்சு பிரிக்கிறாங்க. அப்ப நிரந்தரமாக அந்த வாக்கு வங்கிங்கிறது அதிமுகவுக்கு வர்ற வாக்கு என்பது சிதறி வெளியில போயிடுது. இதைத்தான் சென்ற முறை நம்ம ஜூம்ல வந்து நம்ம கூட ஒருத்தர் பேசும்போது சொல்லியிருப்பாரு, இளைஞர்களை கவர்வதற்கு நம்ம ஏதாவது செய்யணும். அந்த இளைஞர்கள் யாருமே, அதாவது அதிமுக குடும்பங்கள்ல இருக்கிற முதல் தலைமுறை வாக்காளர்கள் கூட வந்து நமக்கு ஓட்டு போடல அப்படின்னாங்க. அப்ப அதற்குரிய காரண காரியங்கள், அது ஏன் அந்த அதிருப்தி என்பது பார்த்து அது வந்து களையப்படணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே நான் வந்து ஒரு கருத்து உங்ககிட்ட நான் கேட்கிறேன், அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். இப்ப குறிப்பா சொல்ல போனா சுருக்கமா, இப்ப நம்ம கட்சியிலிருந்து நீக்குனா நாம நீதிமன்றம் செல்ல முடியுமா? இதை எதிர்த்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அது வழிமுறையில் இல்லை. அவர் ஒரு சர்வ வல்லமை படைச்ச தலைவரா இருந்தாரு. அவர் வந்து எந்த கேள்வியும் கேட்காம கட்சியிலிருந்து நீக்கினாரு. பிறகு ஒரு வாரம் 10 நாள்ல போய் ராமவரம் தோட்டத்திலயோ ஆற்காடு மொழியில் ஆபீஸ்லயோ லெட்டர் கொடுத்தா அவர் சேர்த்திட்டாரு. அந்த நடைமுறையை நம்ம அம்மாவும் கைப்பற்றினாங்க. அதே மாதிரி நடந்துட்டு இருந்தது. இப்போ இவங்களுமே எனக்கு ஜூனியர் 2 பேரும், எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் 2 பேரும் ஜூனியர். புரட்சி தலைவர் நான் சொன்னேன், போன ஜூம் மீட்டிங்லையும் கூட சொன்னேன், சத்யா ஸ்டுடியோவில் கொடியேற்றுற போது நான் இருந்தவன், சீரணி மீட்டிங்ல புரட்சி தலைவர் பட்டம் கொடுக்கற போது நான் இருந்தவன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முன்னால 17 நிமிஷம் நான் பேசினவன். ஏபிஆர் என்னை குறுக்காட்டியும் கூட விடாம பேசுங்கன்னு சொல்லி சொன்னாரு. அது திருப்பூர் மணிமாறன் செத்துப்பானவருக்கு நல்லா தெரியும். ஆக இவ்வளவு சீனியாரிட்டி இருக்கிற என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் கூட எவ்வளவோ ரிப்போர்ட்டுகள், பொள்ளாச்சி எம்எல்ஏவே ரிப்போர்ட் பண்ணார் என் பேர்ல, அவர் நடவடிக்கை எடுக்கல. அதுக்கு பிறகு அம்மா காலத்திலையும் கூட இன்னும் இப்ப தத்துவமே எம்எல்ஏவா இருக்கிற அவர் பேரை சொல்றதுக்கு நான் விரும்பல, அவரு ரிப்போர்ட் பண்ணி கூட என்னை கட்சியிலிருந்து நீக்கல. நான் சம்பந்தம் பண்ணியிருக்கிறது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு வீட்டுல, அந்த ரிப்போர்ட்டையும் கூட அம்மா கிட்ட போய் சொல்லியும் கூட நம்ம கட்சிக்கு புதுசா ஒரு உறுப்பினர் சேர்ந்திருக்கிறாங்க, அவரு நம்ம கட்சி தானே, பார்த்தசாரதியுடைய மகன் நம்ம கட்சி, மகனுக்கு வந்திருக்கிற மனைவி நம்ம கட்சிக்கு புதுசா வந்திருக்கிறாங்கன்னு அவங்க திரு பூங்குன்றன் கூட விளக்கம் கொடுத்தாங்க. இந்த செய்திகளை நான் ஏன் சொல்றேன்னா, என்னுடைய மன வருத்தம். இப்ப இவ்வளவு தூரம் நான் சீனியரா இருந்த என்ன சாதாரணமா தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா வேற எதுவும் கிடையாது. சன் டிவியில நான் விவாதங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா கலந்துக்கிறேன். கடைசியா புரட்சி தலைவர் அம்மா பிறந்த நாள் அன்னைக்கு கலந்துட்ட விவாதத்துல சசிகலாவை வன்மையா கண்டிச்சு பேசுறேன். இப்ப சசிகலாவை கண்டிச்சு பேசுனதுனால ஓ பன்னீர்செல்வம் கூப்பிட்டு தலைமையில் இருக்கிற மகாலிங்கத்துக்கிட்ட என்னை கட்சியிலிருந்து நீக்குங்கன்னு சொல்றாரு. நீக்கிடுறாங்க, அறிவிப்பு வந்துரு சாதாரணமா. இதை எதிர்த்து நான் நீதிமன்றம் செல்ல முடியுமா அப்படிங்கிறதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். கட்டாயம் போலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, போலாம். 2வது, இந்த டிவி போறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு பிரச்சனை. ஏன்னா இவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க 2 பேர்த்த புகழ்ந்து மட்டுமே தான் அந்த டிவிகள்ல நம்ம பேசணும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஏன்ட்ட எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளை விட்டு ஒரு 2 பேருக்கு போதுமான ஒரு நண்பர் வந்து பேசும்பொழுது அவர் எடப்பாடி பழனிசாமிய வந்து கொஞ்சம் உயர்த்தி புகழ்ந்து கொஞ்ச நேரம் பேசுங்கண்ணா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது மாதிரிப்பா என் பேச்சுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, நான் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கேன், நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா அதைத்தான் நான் சொல்லுவேன். நான் அதிமுகவுக்கும் எம்ஜிஆருக்கும் அம்மாவுக்கும் விசுவாசமானவனைய ஒழிய வேறு எந்த தனி மனிதனுக்கும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அவர் அப்பயே சொல்லிட்டாரு, அனைவரும் 2-3 மாசத்துக்கு பதிவு பண்ணிடுவாங்கண்ணா அப்படின்னு சொல்லி. அதனால அவங்க வந்து அவங்கள பத்தி மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ள 10 எம்ஜிஆர், ஒரு 10 ஜெயலலிதா ஆயிட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள அதிகமா இருக்குது. நீங்க நீதிமன்றம் போலாம், அப்படி போற மாதிரி இருந்தா சொல்லுங்க, நான் ஒருத்தர் சொல்றேன், அவரே உங்களுக்கு போட்டு ஆர்டர் வாங்கி கொடுத்துருவாரு. சரி, ஏன்னு கேட்டா இவங்களை வந்து குறிப்பாவே வந்து
அந்த விவாதத்துல கலந்துட்ட ஒரு தேனியை சேர்ந்த ஒருத்தன் சொல்றான், கர்ணன்கிறவன் ஜாதி கட்சிங்கிறத பத்தி முதல்ல பேசுனீங்க. இப்ப ஜாதி கட்சி மாதிரி தான் இங்க நடந்துட்டு இருக்குது. இப்ப ஜாதி கட்சி மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. இந்த ஜாதி கட்சி மாதிரி கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு எம்ஜிஆர் கட்சியாவோ அம்மா கட்சியாவோ இல்ல, ஒரு குறிப்பிட்ட பகுதியில இபிஎஸோட ஜாதி கட்சியாகவும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில பன்னீர்செல்வத்தோட ஜாதி கட்சியாகவும் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குதுங்கிறது பட்டவர்த்தனமான உண்மை. அதை நாம் ஒத்துக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது நிலைமை. இப்படியே நிலைமை போயிட்டு இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, இப்ப நம்மள மாதிரி இருக்கிறவங்களுடைய நிலைமை என்ன? இவங்க நம்ம ஜூனியரா இருக்கிறவங்க நம்மள சீனியரா இருக்கிறவங்க நீக்கி போட்டா நாம் பேசாம இருந்துக்கணுமா? அப்ப இந்த கட்சியில நாம் இத்தனை காலம் வளர்ந்தது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக பாடுபட்டது, அம்மாவுக்காக பாடுபட்டது, இதெல்லாமே வீண்தானா? இதற்கு ஒரு உரிய வழிவகை செய்து இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டாமா? இந்த கொரோனா காலகட்டத்துல எல்லாம் சேஃபா இருந்தேன் சார். இப்போ நம்ம அதிமுக தோத்தது எதனால சார் காரணம்? நீங்கதான்ப்பா சொல்லணும். எதனால தோத்ததுன்னு நீங்க எல்லாம் சொல்லணும். நான் கேட்கிறோம் தானே, உங்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறோம். இது ஃபர்ஸ்ட் வந்து சசிகலா அம்மையாரும் உள்ள சேர்த்திருக்கணும் அதிமுக. உனக்கு என்ன வயசாச்சு தம்பி? ரொம்ப சின்ன பையனா, பொடி பையனா இருக்க? இது 17 வயசு சார். 17 வயசு தான் ஆகுதா? இன்னும் ஓட்டு போடுறதே வரல சார். அது இன்னொரு 1 வருஷம் தான் சார். 1 வருஷம் தான். 1 வருஷம் தான் இருக்கு. சரி சொல்லு. சரி, அப்புறம் வந்து வன்னியர் கோசம் இடஒதுக்கீடு 10% கொடுத்துட்டாங்க. அது எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும் பொதுவா. நீங்க சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க சார். இல்ல இந்த 2 விஷயம் தானா? ஆமா சார். வணக்கம் ஐயா, தருமபுரி குமார். பேசுங்க குமார். ஒண்ணு இல்லைங்க, இப்ப ஒன்றுபட்ட அதிமுக அனைவருக்கும் ஒன்றுபட்ட அதிமுக தான் தேவைன்றது நிலைப்பாடுதான். இப்ப உங்களுடைய கருத்து என்ன சொல்றீங்கன்னா, டிடிவி தினகரனோ அல்லது சசிகலா அம்மையாரோ அல்லது வேற சோப்பு வெங்கடாச்சலமோ கட்சியில் நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள், கட்சி உறுப்பினர்கள் கட்சியில ஒன்றிணைக்கணும்னு சொல்றீங்க. இல்ல என்னுடைய மாற்று கருத்து எதுவும் கிடையாது. அப்ப அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறணும், மீண்டும் ஆட்சி அமைக்கணும் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டு, எங்களுக்கு உண்டு, ஓபிஎஸ்க்கு உண்டு, இபிஎஸ்க்கு உண்டு, மற்ற எம்எல்ஏக்கு உண்டு, அமைச்சர்களுக்கும் உண்டு. அதுல எந்த விதமான கருத்து கிடையாது. அப்ப டிடிவி தினகரன் தனியா பிரிஞ்சு போயிட்டு அமமுகன்ற ஒரு கட்சியை உருவாக்குறாரு. நடந்து முடிஞ்ச 2016 தேர்தலையும் நிக்கிறாரு. அப்ப டிடிவி தினகரனுக்கு அதிமுக வெற்றி பெறணும், ஆட்சி அமைக்கின்ற எண்ணம் கிடையாது தானே? ஆமா, இல்ல தோற்கடிக்கணும்னு தானே தேர்தல் எதிர்த்து போட்டியிடுறாரு. ஒண்ணு. சசிகலா அம்மையார் வந்து பெங்களூரு சிறைச்சாலை வெளியே வராரு, பல கோடிகள் செலவு செஞ்சு டிடிவி தினகரனால வரவேற்கப்படுறாங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து தொண்டனும் போயிருக்கலாம், அல்லது அமமுக தொண்டனும் போயிட்டு வரவேற்கிறாங்க, பல கோடி செலவு பண்றாங்க. இது அப்ப சசிகலா அம்மையாருக்கும் அதிமுக தோற்கடிக்க என்ன இருக்கா இல்லைங்களா? அப்ப டிடிவி தினகரனுக்கும் சசிகலா அம்மையாருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கணும். கட்சியில நாம அமமுக மீண்டும் அதிமுக எண்ணிக்கணும். நாம பெரிய ஆளாக தான் இருக்குது. அதாவது நீங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, தொண்டனால் அதிமுக பொதுச்செயலை உருவாக்கப்படணும். இது நிச்சயம் உண்மை. அவங்கள நம்ம கட்சியில இணைக்கப்படும் பொழுது அவங்களுக்கு ஒரு சில பேர் சேர்ந்து அவங்கள முன்னாடி நிறுத்துவாங்க. அதனாலதான் சசிகலா அம்மையாரோ டிடிவி தினகரனோ கட்சியில் வேணான்ற நிலைப்பாடோட இருக்கிறாங்கன்றது என்னுடைய எண்ணம். அவ்வளவுதாங்க. இதுக்கான பதில் மட்டும் சொல்லுங்க. இல்ல அதாவது குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற பதவி வெறி, பண பங்கீடுகள், அதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் சசிகலாவுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் பிரச்சனையா ஒழிய வேற ஒண்ணும் பெரிய கொள்கை சார்ந்து. எனக்கு இவங்களுக்கு தகராறு அல்லது ஒரு கருத்து மாறுபாடுன்னா அது கொள்கை சார்ந்தது. பிஜேபியோட கூட்டணி வைக்க கூடாது அப்படிங்கறத சொல்றோம். இப்ப போன வாரத்துல கூட எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து பேசினாங்க, ஆனா நாங்க நீக்கத்தை ரத்து பண்றோம், ஆனா நீங்க அந்த பிஜேபி எதிர்ப்புங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லப்பா அதுதானே நம்ம. இன்னொரு கேள்விங்க, இன்னும் ஒரு கேள்வி சொல்லுங்க. கட்சியில் உங்களை நீக்கப்பட்டான்னு சொல்றீங்க, நீக்கப்பட்டாங்க ஒண்ணு இல்ல. நீங்க தலைமைக்கு நீங்க தவறு செஞ்சீங்க, தவறு செய்யலன்றது அப்பாற்பட்ட விஷயம். தலைமைக்கு ஐயா நான் கட்சியில் இணைகிறேன்னு சொல்லி அதிமுக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ச்சி அடையணும், அதாவது புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி எம்ஜிஆருக்கு கோசம் இணைந்து செயல்படலாம் இல்லைங்களா? நம்ம அதிமுக தானே இருக்கிறோம். நான் என்ன மற்றவங்க நீக்கணும்னா திமுக போயிட்டேன்.
சென்ற நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல இவங்க வந்து என்ன தலைமைச் செயலகத்துக்கு கூப்பிட்டாங்கல்ல, கட்சியில இணைச்சு அறிவிக்கிறோம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஓ பன்னீர்செல்வம் எனக்கு போன் பண்ணாரு, வாங்க இணைச்சு அறிவிக்கிறோம்னு சொன்னாங்க. சரின்னு 2 நாள் கழிச்சு எடப்பாடி பழனிசாமி வந்து அவரை சேர்த்திட்டோம், நாங்க அறிவிச்சோமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதனால எந்த காலத்திலயும் எனக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு நான் சொல்லல, நான் வேற கட்சிகளுக்கும் போயிடல. அடுத்தது இந்த கட்சி அப்படிங்கிறது வந்து நிச்சயமா எல்லோரும் ஒவ்வொரு காலகட்டங்கள்ல ஏதாவது ஒரு விஷயங்கள்ல வந்து ஒரு கருத்து மாறுபாடுகள் வந்திருக்கும், புறக்கணிச்சிருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனா எல்லாத்தையும் தாண்டி அதே சமயத்துல நான் பேசுற எந்த இடத்துலயுமே தினகரனை சேர்க்கணுங்கிறத நான் சொல்லல. ஏன்னா அது தனி கட்சி. தினகரனை சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த கேள்வி எங்க வரும்னா, தினகரன் தன்னுடைய கட்சியை கலைச்சிட்டு நான் அதிமுகல சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற போதுதான் வரும். இப்ப ஏன் நம்ம சசிகலாவை சொல்றோம்? சசிகலா என்ன சொல்றாங்க, நான் அதிமுகல சேரணும், இந்த கட்சியை வலிமைப்படுத்தணும், இந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கணும்னு சொல்லி அவங்க பொது வெளியில பேசுறாங்க. அப்ப சரி சேரணும்னு வந்தா சேர்த்திக்கலாமே, அதனால என்ன இருக்கு, தப்பு இல்லை. இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே சசிகலாவுக்கு தினகரனுக்கு இருக்கிற பிரச்சனைன்னு கூட ஒரு இது சொல்றாங்க. ஏன்னா அந்த பேச்சுவார்த்தைகள்ல சசிகலா சேர்த்துக்கிறேன்னு சொல்றாங்க, ஆனா தினகரன் இல்ல நான் அமமுக என் கட்சி நான் தனியா நடத்துவேன், சேர்றதுன்னா நீங்க போய் சேர்த்துக்கோங்க, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு தினகரன் சொல்றது இந்த சசிகலாவை இந்த கட்சிக்குள்ள சேர்த்துறதுக்கு ஒரு இடைஞ்சலா இருக்குன்னு சொல்றாங்க. பேட்டி கொடுத்திருப்பேன், பத்திரிகையாளர் சந்திப்பு ஒண்ணு நடந்திருக்கும், 1.5 கோடி பேர் பார்த்தாங்க அதைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல. அதுல இதுதான் நான் சொல்லியிருப்பேன், நம்முடைய நோக்கம் சசிகலாவை இந்த கட்சி விட்டு நாங்க துரத்திட்டோம்ங்க, அதனால நாங்க வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுறதா, திமுகவை தோக்கடிச்சு நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுறதா? இந்த ரெண்டுல நமக்கு எது வேணும்? திமுக தோக்கடிச்சு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி அமைக்கணும் மக்களுக்கோசரம், அவ்வளவுதான். அப்ப நம்ம அதை நோக்கி வந்து பயணிக்க வேண்டியதுதான். அது பயணிச்சுட்டு தொண்டர்களால ஒரு தலைமை, இப்ப தொண்டர்கள் எல்லோரும் சேர்ந்து யார தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்களோ அப்புறம் அது காலப்போக்கில் அந்த தலைமைங்கிறது வந்து உருவாயிடும். அந்த தலைவருக்கு கட்டுப்பட்டவர்களாக எல்லோருமே வந்து உருவாயிடுவாங்க. வணக்கம் ஐயா, நான் வந்து ஹரிஷ் விழுப்புரம் தொகுதியிலிருந்து பேசுறேன் ஐயா. இங்க பாத்தீங்கன்னா சிவி சண்முகம் தோத்ததுக்கு காரணம் என்னன்னா வந்து கிராமப்புறங்களுக்கு செல்லல. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து வர விழுப்புரம் தொகுதியில எதிர்கட்சியாக நின்று இப்ப நம்ம கட்சியில இருந்து போனவர் லட்சுமணன் அவர்கள், அவரு கட்சிக்கு போயிட்டு இப்ப வந்து சேர்றதுக்கு வந்து எனக்கு வந்து விருப்பம் இல்லையா. அதே போல பாத்தீங்கன்னா அடிப்படை உறுப்பினர் வந்து நம்ம வந்து கிராமப்புறங்கள்ல வாரத்துக்கு ஒரு முறையாவது சேர்க்கணும். என் தலைமையில பாத்தீங்கன்னா ஒரு 50 மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நம்ம வந்து உறுப்பினர் அட்டை வாங்குறதுக்கு 20 நாள் போட்டோம், ஒரு 30 நாள் போட்டோம், ஒரு 40 நாள் போட்டோம் அப்படின்னு தள்ளிக்குதான் சொல்றாங்க தவிர இது வரைக்கும் அது சொல்லல. அடுத்தது பேர் உங்க ப்ரோக்ராம்லாம் நல்லா கவனிச்சுதாங்க வரேன். அனைத்து கட்சி தொண்டர்களுக்கும் நம்ம ஏதாவது செய்யணுங்க ஐயா. பொருளாதார ரீதியாகவும் சரி, ஒரு தொழில் ரீதியாகவும் சரி, அனைத்து கட்சி தொண்டர்களுக்கும் செய்யணும். அதே மாதிரி ஐயா இப்ப வந்து மக்களுக்கு குறைத்திருக்க நீங்க சொன்னீங்க, எம்ஜிஆர் காலத்துல வந்து பட்டா வாங்கி கொடுத்தோம், அட்மிஷன் வாங்கி கொடுத்தோம், அது மாதிரி பணிகளை நம்ம வந்து இப்ப எதிர்கட்சியா இருந்தா கூட நம்ம வந்து இந்த பணிகளை மீண்டும் தொடரணும். கொரோனாவில வந்து பல பணிகளை நம்ம செய்யணுங்க ஐயா. அதுக்கு வந்து என்ன உதவியா இருந்தாலும் இப்ப எங்க தலைமையில 50 மாணவர்களுக்கா நாங்களே வந்து இப்ப கூட நாங்க ஐயா போய் சந்திச்சு கேட்டா அரிசி பருப்பு போன்ற நலத்திட்ட உதவி எல்லாம் வழங்கலாமா கேட்டா இல்ல வேணான்னு சொல்றாருங்க ஐயா. அது போல வந்து அவர் சம்பாதிச்சதை காப்பாத்திக்கிட்டு திமுகவில் ஏதாவது ஊழல் வழக்கு போட்டு கைது பண்ணிடாம இருக்கிறதுக்காக இப்ப நேத்து கூட உதயகுமார் பேசுனதா சோசியல் மீடியால எல்லாம் வந்தது, மிக சிறப்பா திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பேசினார். அந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்கள் இருக்கிற காலத்துல யாரு வந்து இதெல்லாம் செய்ய போறாங்க சொல்லுங்க? வழிமுறை நம்ம நிச்சயமா செய்யலாம். நான் பேசுறேன் அப்படியே ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே மனப்பாடமா திருப்பி சொல்றேன். கண்டிப்பா. ஏன்னா வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் படிச்சது வந்து எல்லாமே அம்மா சைக்கிள்ல இருந்து அம்மா லேப்டாப்ல இருந்து எல்லாம் அம்மா தான் வாங்கி கொடுத்த பொருள் தான் ஐயா. இப்ப கூட ஜூம் லேப்டாப் பாக்குறத கூட அம்மா லேப்டாப்ல தான் பாக்குறேன்.
அதனால வந்து இப்ப வந்து என் தோழர்கள் கூட நான் 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, திமுக போய் இருந்தாங்க, என்ன கூப்பிட்டாங்க. நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், நீ கோடி ரூபாய் கொடுத்தா திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து மீண்டும் வந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் ஐயா. அதான் கோரிக்கை. அம்மா வந்து எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் போன் கொடுக்குறேன்னு 2016 தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. செய்யவே இல்லை. அப்படி கொடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு இந்த கொரோனா காலகட்டத்துல எல்லாத்துக்கும் அந்த ஆன்லைன் கிளாஸஸ் ஆன்லைன் வகுப்பு யூஸ் ஆகும். நிஜமாலே ஐயா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்னமோனா நம்ம கட்சிக்கு இப்படி ஒரு நேரம் சரியில்லாம இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னெடுத்து கொஞ்சம் நல்லபடியா பண்ணுவோம். முக்கியமா நம்ம எதிர்பார்க்கிறது சார். வணக்கம். எலெக்ஷனுக்கு பிறகு இப்பதான் மறுபடியும் கூட பேசுறது சந்தோஷம். இந்த அதிமுக இந்த தடவை எல்லாரும் தோத்துதுன்றாங்க, நம்மளே சேர்ந்து தோக்கடிச்சிட்டோம். அதான் முக்கியம். கரெக்டா உண்மையை சொல்ல போனா அதான் உண்மை. நம்மளே தான் தோக்கடிச்சா, ஒற்றுமை இல்லாம தோத்துட்டோம், அவ்வளவுதான். ஐயா, திமுக ஜெயிக்குன்றது யாருக்கும் தெரியாது. அதிமுக நம்ம ஒற்றுமை இல்லாம தோத்துட்டோம். இனிமே ஒற்றுமையா கொண்டு வந்து அட்லீஸ்ட் எதிர்கட்சி லெவல்ல ஒழுங்கா செயல்படணும். அது கரெக்டா இருக்கணும். இப்ப ஆளுங்கட்சியோட சேர்ந்துட்டு எல்லாரும் அவங்களே ஆளுங்கட்சி நம்ம மேல நடவடிக்கை எடுக்கன்றதுக்காக அவங்க ஆளுங்கட்சியாவே மாறிடுவாங்க போல போற போக்குல, அவங்க கூட சேர்ந்துட்டு. அது இல்லாத ஓரளவுக்கு எதிர்கட்சி கொண்டு வரணும். சரியான தலைமைன்றத இது வரைக்கும் யாருன்றத இது வரைக்கும் சரியா குறிப்பிடாம இருக்கு. யாரு பண்ணுவாங்கன்னு ஒன்னும் புரியல. அப்படியே பண்ணாலும் அவங்களுக்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்களான்றதும் தெரியல. நம்ம அளவுக்கு ஒரு ஆதிக்கம் யாருக்கிட்ட இருக்கும்னு ஒண்ணும் புரியல. அது எப்படி கொண்டு போறதுன்னு ஒரு வழி இருந்தா சொல்லுங்க, பார்க்கலாம். நீங்க அதுக்காக கொஞ்சம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க. வணக்கம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி சார் உங்களை மீட். ஒட்டுமொத்த அமைச்சர்களே இப்ப திருச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 சீட்னா 6 பேர் யாரும் ஒருத்தர் கூட வரல. அவ்வளோ என்னன்னா மக்களை போய் சந்திக்கிறது இல்ல, என்னன்னே அவங்களுக்கே தெரியாது சார். இப்ப இவரு பேரை நான் குறிப்பிடறதுனால தப்பு கிடையாது. இப்ப வெல்லமணி நடராஜன் அவர் அமைச்சரா இருக்கும்போது பாத்தீங்கன்னா பேப்பர்ல மட்டும்தான் அவரை பார்க்க முடியும், நேர்ல எங்கேயுமே நீங்க அவரை பார்க்க முடியாது. ஆனா எளிமையான மனிதர் தான், ஒன்னும் கிடையாது, எளிமையா தான் இருப்பாரு. ஆனா பார்க்க முடியாது. நீங்க மீட் பண்றது இப்ப நான் எப்படி கேஷுவலா நான் பார்த்து உங்களை நான் பேச முடியுது உங்கள்கிட்ட, அது மாதிரி அவர்கிட்ட பேச முடியாது. அதே அமைச்சர் ஆகுறதுக்கு முன்னாடி, ஏன்னா அம்மா தான் உங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. அம்மா தான் சாதாரண அடிப்படை தொண்டனை கூட ஒரு அமைச்சராக்குற ஒரு கிங் மேக்கர். அந்த கிங் மேக்கர் கிட்ட இருந்து நம்ம சீட்டு வாங்கி நம்ம வந்திருக்கோம். நம்ம எப்படி இருக்கணுங்கிற அந்த அடிப்படையே தெரியாம, ஏன்னா மாறிட்டாங்க சார், எல்லாமே மாறிட்டாங்க. அதிமுகங்கிறது ஒரு பெரிய, எப்படி சொல்றதுன்னா, இது ஒரு பெரிய கம்பீரமான ஒரு கட்சி சார். அத பார்த்து 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 எல்லாம் வந்து அதிமுக விட்டு இத்தனை வருஷமா எல்லாமே உறுப்பினரா இருக்கும்னா இப்ப ஒரு வெறுப்புணர்வு தான் இருக்கு. இப்ப தலைமையும் சரியில்லை. யாரு சார் தலைமை? யாரு என்ன செய்யறாங்க? எனக்கே ஒண்ணுமே, எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியல. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்கே நேரம் போயிட்டே இருக்கு. குறிப்பா நம்ம சொல்ல போனா இது தோத்ததுக்கான மெயின் காரணம் என்னன்னா சண்டை. இவங்க 2 பேருக்குள்ள அந்த சண்டையே ஈகோ ப்ராப்ளம், சண்டை, இதுலயே போட்டு ஒரு கட்சியை தரமட்டமாக்குறதுக்கான சூழ்நிலை. இன்னும் நம்ம அடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம வரல அப்படின்னா நிச்சயமா அதிமுகங்கிறது இன்னும் வேல்யூ டவுன் ஆயிட்டே போயிரும் சார். இது இவங்க 2 பேரு சண்டை போடுறத நிப்பாட்டணும், தலைமை யாருங்கிறத முடிவு பண்ணணும். நீங்க சொல்லிருந்தீங்க சசிகலா அம்மா வந்தா வர விட்டாதானே சார் அவங்க வர்றதுக்கு. இவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. அம்மாவோட நீண்ட நெடுங்காலம் பயணித்தவங்க அவங்க எல்லாம். அவங்களுக்கு ஒரு யாரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதையே தெரியல சார், ஃப்ரீயா விட்டுட்டாங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் சம்பாரிச்சுக்கங்க, நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரிதான் ஆட்சி இவ்வளவு நாள் போயிட்டே இருந்தது. மக்களோட ஒரு வெறுப்புணர்வு சார். எப்படி எனக்கே ஆதங்கமா பேசும்போது ஆதங்கமா இருக்குது எனக்கு. இத்தனை பேர் பேசும்போது ஒரு இத்தனை நாளோட கட்சி இவ்வளவு இதாகி இந்த எலெக்ஷன்ல இப்படி இருக்கும்ன்றத நினைச்சு கூட பாக்க. எதிர்கட்சி வந்துட்டாங்க, ஆனா எதிர்கட்சிங்கிறதுக்கான ஒரு இதுவே இல்ல பாருங்க. இனிமே இவங்க என்ன செய்வாங்க? இப்ப ஏன் அடிச்சுக்கிறாங்க? யாரு கொறடா, யாரு எதிர்கட்சி தலைவரு, என்ன சார் இது கட்சி என்னன்னே புரியலையே சார். சிரிக்கிறதா அழுகுறதானே தெரியல, அந்த மாதிரி இருக்குது.
இந்த நீங்க மூத்த உறுப்பினர் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஏதாவது ஒரு ஏதாவது நம்ம பண்ணலாம், இல்ல நீங்க பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்றீங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் சார். இது ஒரு பெரிய முயற்சி. நீங்க வந்து கண்டினியூவா அதை கண்டிப்பா நீங்க செய்யணும். இல்லைன்னா அடுத்த எலெக்ஷன்ல நம்மளால எதுவுமே பண்ண முடியாம போயிருமோன்ற அந்த பய உணர்வு. இப்ப ஏடிஎம்கேனா முன்னாடி வந்து கம்பீரமா சொல்லிக்குவோம், நீங்க என்னப்பா அப்படின்னு, ஏடிஎம்கேப்பா அப்படின்னு. இப்ப என்ன சாமி கூட இருந்தாலே வந்துட்டு பூசாரி வந்து சாமி ஆக முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா ஆக முடியாதுல்ல. இன்னொன்னு எனக்கு ஒரு ஆதங்கம், இது வரைக்கும் சசிகலாமையார் கூட 23 பேர் வந்து ஆடியோல வந்து பேசியிருக்காங்க சொல்லி ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு, நீங்க பாத்திருப்பீங்க. அந்த 23 பேருக்கும் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அந்த 23 பேரும் அமமுகவோ அதிமுகவோ ஏதோ ஒண்ணு. அம்மா காலத்துல அதிமுக அது ஏன் இவங்க 23 பேர் கேட்கல? அப்ப இந்த 23 பேரும் உண்மை தொண்டராங்கிறது கேள்விக்குறி எனக்கு இந்த இடத்துல. கண்டிப்பா அடுத்தது யார் பேசினாலும் அந்த கேள்வி அந்த அம்மா கிட்ட கேட்கணும். அது நல்லதோ கெட்டதோ அதை கேட்டா என்ன, அது ஏன் அந்த 23 பேர் கேட்கல? இல்ல அத சோசியல் மீடியால கூட போட்டிருந்தாங்க, நீங்க இவ்வளவு பேர்கிட்ட போன்ல பேச வீடியோ எல்லாம் வெளியிட வேண்டாம், அந்த 25 நாள் என்ன நடந்ததுங்கிற ஒரு வீடியோ மட்டும் நீங்க வெளியிடுங்க. இல்ல வீடியோ வேண்டாம் சார், அந்த 23 பேர் ஏன் சார் கேட்கல? ஒருத்தர் கூட ஏன் கேட்கல? இப்ப நம்ம வந்து இந்த ஜூம்ல இந்த நிகழ்ச்சி நடத்துறோம்னா பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்ற கருத்தை சரிங்கிறவங்களும் பேசுறாங்க, இல்லைங்க இல்ல அப்படிங்கிறவங்களும் பேசுறாங்க, எல்லா விதமான கருத்துக்களையும் சொல்றவங்க பேசுறாங்க. சசிகலாவை ஆதரிக்கிறவங்க பேசுறாங்க, எடப்பாடி ஆதரிக்கிறவங்க பேசுறாங்க, ஓபிஎஸ் ஆதரிக்கிறவங்க பேசுறாங்க, நம்ம நிலைப்பாடு சரிங்கிறவங்கள பேசுறாங்க. அப்ப எல்லா விதமானவர்களையும் நம்ம அவங்கள பேச வைக்கிறோம், அவங்க சொல்ற கருத்துக்களுக்கு விளக்கம் சொல்றோம். ஆனா சசிகலா அவர்கள் பேசுறது பாத்தீங்கன்னா அந்த 24 மணி நேரமும் அம்மா நீங்க வரணுமா, நீங்க பொதுச் செயலாளர் இருக்கணுமா, இத பத்தி மட்டும்தான் வந்து பேசுவாங்க. இதுலயும் குறிப்பிட வேண்டியதுன்னா முதல்லயே சொல்லிடுறாங்க, இதுதான் பேசணும், இப்படிதான் பேசணும் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த செய்தியை வெளியே கொண்டு வர்றாங்க, அவ்வளவுதான். அதுலயும் அந்த ஸ்கிரிப்டை வந்து அந்த அம்மாவே வந்து சில இடங்கள்ல வந்து தப்பா பேசுறாங்க. அதாவது தொண்டர் வந்து கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்களாவே சொல்லிடுறாங்க, வாலண்டியர் ஆட்ட நான் வந்துடுறேன். அதாவது நான் போன் பேசுறேன்னா நான் கூப்பிடணும் நீங்க வாங்கன்னு, அவங்களா வந்து சொல்றாங்க வாலண்டியரா நான் வந்துடுறேங்கிறாங்க. அதாவது இப்போது இருக்க நிலைமையில ஆகஸ்ட் மாசத்துக்கு பிறகு ஒரு தெளிவு பிறக்கும் நம்பலாம் சார். இப்போ போற போக்குல ஒரு ஆகஸ்டுக்கு பிறகு நாளைக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் துணைத் தலைவர் கொறடாவுக்கு. அதுல பெரிய அளவுல பிரச்சனை வருமானு தெரியல. ஆனா ஆகஸ்ட் மாசத்துக்கு பிறகு இந்த அம்மா உள்ள வர நினைக்கும், அதுல கண்டிப்பா ஒரு பிரச்சனை வந்து அதுல ஒரு தெளிவு பிறக்கும், தொண்டதால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு தலைமை வரும்னு நம்பலாம். சார் உங்களை நான் சோசியல் மீடியாலும் சரி இல்ல விவாத நிகழ்ச்சியில கலந்துகிட்டவும் சரி பார்த்துட்டு வந்துருக்கேன் சார். நல்லா பேசுறீங்க, உங்க கருத்து வந்து 100க்கு 100% வந்து ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை சார் எங்களுக்கு. நீங்க பேசுறது அப்படியே நாங்க எல்லா அதிமுக தொண்டர்களும் ஏத்துக்கக்கூடிய ஒரு கருத்தை தான் நீங்க பேசுறீங்க. அதிமுக தொண்டனுடைய பிரதிபலிப்பா தான் நீங்க வந்து எல்லா விவாத நிகழ்ச்சியிலும் அதை வந்து எடுத்து வைக்கிறீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் சார். ஆனா இப்ப என்னன்னா, இவ்வளவு பெரிய கட்சி, இத்தனை கோடி தொண்டர்களை வச்சிருக்கிற கட்சி வந்து இப்படி போய் கிடக்குது. இப்ப எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா சங்கரன்கோயில் தான் சார் எனக்கு சொந்த ஊரு. கடந்த 30 வருஷத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவோட கோட்டையா இருந்துச்சு. எங்க தாத்தாவா இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும், அம்மா அப்பா நானு எல்லாருமே வந்து எங்க விவரம் தெரிஞ்சதுல இருந்து பாத்தீங்கன்னா அதிமுக, அந்த எம்ஜிஆர், அந்த நம்ம ஜெயலலிதா அம்மா இவங்களுக்காக மட்டும்தான் நாங்க ஓட்டு போட்டு அந்த கட்சியை வந்து நல்லா அதிமுகவுடைய ஒரு இரும்பு கோட்டையா வச்சிருந்தோம் சங்கரன்கோயில. இன்னைக்கு இவங்க போட்டுக்கிட்டு இருக்கிற சண்டையினால நான் பெருசா நீ பெருசா அப்படிங்கிற ஒரு சண்டையினால பாத்தீங்கன்னா இந்த சங்கரன்கோயில் அப்படிங்கிற ஒரு தொகுதி பாத்தீங்கன்னா இப்ப வந்து திமுக பக்கம் போயிருச்சு. இது சார் 2016 நான் துபாயில ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு நான் துபாயில இருந்து 2016 வரேன் சார். நான் ஓட்டு போட போறேன், எனக்கு வேட்பாளர் யாருன்னே தெரியாது சார். எங்க ஊர் தொகுதியோட வேட்பாளர் யார் நிக்கிறா என்னன்னே தெரியாது. நான் வரிசையில நின்றுகிட்டு இருக்கிறேன். போய் நாங்க ஓட்டு போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட ஃப்ரெண்டு கேட்டாங்க, ஓட்டு போட்டியா? நாங்க ஆமா போட்டேன் அப்படின்னா. யாருக்கு போட்டேன்னா அம்மாவுக்கு தான் போட்டேன் அப்படின்னாங்க. ராஜலட்சுமிக்கு ஏன் போட்டேன்? நீ இந்த மாதிரி இவங்களுக்கு அந்த ஆப்போசிட் கேண்டிடேட் பேர் சொல்லி அவங்களுக்கு போட்டுருக்கலாம்ல அப்படின்னாங்க. நான் அப்ப சொன்னேன் ராஜலட்சுமி யாரு அப்படின்னு. அவங்கதான் வந்து அதிமுகவுடைய கேண்டிடேட் அப்படின்னாங்க. அவங்க பேரு கூட தெரியாம வந்து நான் அம்மா அப்படிங்கிற ஒரே ஒரு முகத்துக்காக மட்டும்தான் ஓட்டு போட்டோம். அதே மாதிரி எங்க வீட்லயும் போய் கேட்டேன், யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அம்மாவுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர அதிமுகவுக்கு அம்மாவும் பேர் மட்டும் தான் சொல்றாங்க சார். அதோட கேண்டிடேட் பேர் கூட யாருக்குமே தெரியாது எங்க ஏரியால. அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருந்த இயக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி சிதறி கிடக்கு சார்.
அதை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சார். சார் இதுக்கு என்ன செய்யணும் அது சொல்லுங்க. அதான் சார், எல்லாருமே வந்து இந்த ஒரு நான் பெருசு நீ பெருசு அப்படிங்கிறத விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒத்துமையா வரணும் சார். எப்படி அம்மாவும் எம்ஜிஆரும் அவர்களும் எப்படி நம்ம எதிரியா இருந்தா கூட துரோகியா இருந்தா கூட எல்லாத்தையும் ஒன்னா வச்சு கட்சியை வலிமையை வழிநடத்தி கொண்டு போனாங்களோ, அதே மாதிரி இப்ப இருக்கிறவங்க நம்ம அறிவுரை சொல்ற அளவுக்கு ஒண்ணு பெருசு இல்லை சார். பட் ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒரு இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். எல்லாரும் வந்து எல்லாத்தையுமே வந்து அனுசரிச்சு போகணும். அது மட்டும் இல்லாம நான் ஒரு வீடியோ பார்த்தேன் சார், உங்களை கைது பண்ணி கொண்டு போறத. நீங்க எவ்வளவு பெரிய ஆள், எத்தனையோ எனக்கு தெரிஞ்ச ஒரு மோர் தென் 10 வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்களை எல்லா விவாத நிகழ்ச்சியும் பார்த்திருக்கேன், உங்களை பார்த்திருக்கேன், புகழஞ்சி சார், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே பார்த்திருக்கேன். ஆனா அப்படி இருந்து உங்களை கைது பண்ண முறை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து என்னால தாங்கவே முடியல. ஒரு கைது பண்ண காரணம் வந்து ரெட்டலை சின்னத்தை பிரபலியப்படுத்துறோம், அதை பத்தி பேசுறோம், அதிமுகவை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்றோம், அதிமுகவை பத்தி பேசுறோம் அப்படிங்கறதான். அதாவது அந்த கேஸ் டெல்லியில நான் போட்டிருக்கேன், தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும்னு. அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லு. ஓ ஓகே ஓகே. அது அடுத்தவங்க, அதாவது எதிரி கட்சிக்காரங்க பண்ணிட்டா கூட பிரச்சனை இல்லை சார். சொந்த கட்சிக்காரங்களே நம்ம சொந்த ஆளுங்களை இப்படி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ஒரு எம்பியா இருந்தவங்க, எவ்வளவு பெரிய பதவிகளை இருந்திருக்கீங்க இந்த அதிமுகல, அப்படி இருந்தவங்களை இந்த மாதிரி இப்ப நடத்தும் போது இதெல்லாம் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் எனக்கு காட்டுது சார். அதாவது திருச்செங்கோடு தொகுதியில நான் எம்பியா, அதாவது தலைவர் எம்ஜிஆரோட நான் எம்எல்ஏவா இருந்து 2வது முறை நான் திருச்செங்கோடு தொகுதியில எம்பியா இருக்கிறேன். அப்பதான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சிக்குள்ளேயே சேர்றாரு. ஓ, அதே தொகுதியில எடப்பாடி தொகுதியில நான் எம்பி, எனக்கு கீழே அவர் எம்எல்ஏ. பாருங்க, 2வது இவரையும் ஓபிஎஸ்ஸையும் நான் தான் பேச்சுவார்த்தை நடத்தி 2 பேரையும் இணைச்சு வைக்கிறேன். முதல்ல எடப்பாடி பழனிசாமி என்கிட்ட தான் சொல்றாரு, இந்த மாதிரி ஏதாவது பேசுங்க ஓபிஎஸ் நம்ம சேர்த்துடலான்னு. அதுக்கப்புறம் ராத்திரி பகலா உட்கார்ந்து 2 பேருக்கு பேச்சுவார்த்தை நடத்தி 2 பேரையும் சேர்த்து வைக்கிறோம். 2 பேரையும் சேர்த்து வச்ச உடனே போட்ட கையெழுத்து நம்மள கட்சி விட்டு நீக்கிறது தான். அதான் சார் ரொம்ப கஷ்டம் சார். அதான் சார் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கட்சி மீண்டும் வந்து ஒரு புத்துணர்ச்சியோட மீண்டும் வரணும் அப்படிங்கறது தான் என்னோட ஆசை சார். இது நடக்கணும். இவங்க எல்லாருமே இவங்களெல்லாம் ஒரு ஓபிஎஸ் நம்பியோ இபிஎஸ் நம்பியோ எல்லாம் இந்த கட்சி கிடையாது. நம்ம எல்லா தொண்டர்களையும் ஒருங்கிணைச்சு எல்லாரையுமே, யாரையும் நம்ம ஒதுக்காம எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நம்ம கொண்டு வந்துருவோம். நான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட நான் முதல் ஓட்டு வந்தது, நான் அதுல ஒரு உறுப்பினராக இருக்கேன் சார். நான் வந்து அதுக்கப்புறம் கிளை செயலாளராக இருந்திருக்கேன், கூட்டுறவு சங்கத்துல துணைத் தலைவராக இருந்திருக்கேன் சார். இப்ப நான் வந்து வைஸ் பிரசிடண்டா இருக்கிறேன். நான் இப்போ வந்து அதுக்கப்புறம் தினகரன் சசிகலா பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இப்ப அந்த கட்சியில இணைஞ்சிருக்கேன். இப்ப நான் எந்த கட்சி வழியே நான் நடக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் சார். அது நீங்க எப்படி அதிமுக கட்சி வழியே நடங்க, அதுதான் சரியா இருக்கும். ஆமா சார், ரைட். அதிமுகல வந்து நடங்க, எல்லாரும் ஒருங்கிணைச்சு நம்ம சேர்ந்து பண்ணலாம். ஆமா சார், ஒரு பஞ்சாயத்துல கிட்டத்தட்ட ஒரு அப்படி இப்படின்னு யாராவது இதா சொன்னா கூட நீங்க அது நம்மளோட இணைஞ்சு நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம பண்ணலாம். ஏன்னா இப்ப ஒன்றுபட்ட அதிமுக தான் இதுக்கு தீர்வு, அதை தவிர வேற எதுவுமே தீர்வு கிடையாது. இந்த கட்சி மீண்டும் ஆளுகிற கட்சியா வரணும்னா அதுதான் ஒன்றுபட்ட அதிமுக தான். அதுதான் சார் எனக்கு டவுட். ஏன்னா நான் அந்த கட்சியில இருந்து கூட்டுறவு சங்கத்துல இருந்து அடுத்த தலைவருக்கு வரப்போற டயத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகள் ஆனதுனால இப்ப நான் எங்க போறதுன்னே எனக்கு தெரியாம ஒரு அரசியல் அப்படி ரெண்டு பட்டதுனால ஒரே சந்தேகங்களா இருக்கு. பேசுங்க தம்பி. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், பேசுங்க ஐயா. நம்ம கட்சியில உள்ளவங்க பழைய ஆளுகளை வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலங்கயா அந்த ஆளுகளை பூரா தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா, போஸ்ட் அடிச்சு ஒட்டுறதுல இருந்து அவ்வளவு தூரம் வேலை பார்த்தவங்க இருக்காங்க. அவங்களா ஒதுக்கி வச்சுட்டு புதுசா தலையெடுத்து இது பண்றதுனாலதாங்க இன்னைக்கு ஏகப்பட்ட பூரா கழிச்சு விட்டுட்டு இன்னைக்கு புதுசா தலையெடுத்து இது பண்றாங்க. இதுக்கு வந்து ஏதாவது ஒரு இந்த நம்ம உறுப்பினர் அட்டையை வந்து அது யாரு அந்த பழைய ஆளுக வச்சிருக்காங்களோ அவங்களை பூரா எடுத்து அவங்களை மறுபடியும் நம்ம உள்ள இழுக்கணுங்க. கட்சிக்காரங்க கேக்குறதே காசு பணம் இல்ல. ஆமா ஆமா ஆமா. ஒழுங்கா உறுப்பினர் ஃபார்மை கொடுத்து வாங்கி எங்களுக்கு எல்லாம் ஒழுங்கா அட்டையை கொடுங்கப்பான்னு தான் கேக்குறாங்க. அதையே அவங்க தரமாட்டேங்கிறாங்க. உறுப்பினர் அட்டையவே தரமாட்டேங்கிறாங்க. நானும் பல முறை ஆன்லைன்ல போய் எல்லாம் இது பண்ணாங்க. முயற்சி வெற்றி அடையணும். எல்லோருக்குள்ள விகல்பம் வேற்றுமை போகணும். நம்ம எல்லாருக்கும் அடிபட்டிருக்கோம், நல்லது அடைஞ்சிருக்கோம். ஆனா அந்த வேற்றுமை போய் சேரணும். அந்த முயற்சி உங்களுக்கு பழிக்கின்றதுதான் ஒரு சாதாரண ஒரு 75 வயசு தொண்டன் சொல்ற ஒரு வார்த்தை. எம்ஜிஆர் காலத்தை பிரிஞ்சப்ப அடிபட்டவங்களும் இருக்காங்க, நல்ல நேரத்துல வந்து நல்லா என்ஜாய் பண்ணவங்களும் இருக்காங்க. எது இருந்தாலும் அவங்க அதிமுக உறுப்பினர். அவங்க எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை வர்றதுக்கு உணர்வு பூர்வமா உங்களுடைய வார்த்தைகள்
மனதார சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து கைகோத்து மறுபடியும் நல்ல நிலையில நம்ம ஆட்சி இருக்கணும். அவ்வளவுதான் சார். வணக்கம் சார். வணக்கம், பேசுங்க சார். நான் இந்த மீட்டிங்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறேன். பேசணும் நிறைய டைப் தொடர்பு கொண்டு பேச முடியாத வாய்ப்பு கிடைக்கிறேன் எனக்கு. சார், நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி வரீங்க, உங்க முயற்சிக்கு எனது வாழ்த்துக்கள், என்ன நன்றி சார். ஒன்றுபட்ட அதிமுகவா மறுபடியும் ஒன்று வச்சு தலைமை கொண்டு நீங்க செயல்படணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க. அதுக்கு நான் தலைவணங்குறேன். உங்க முயற்சிக்கு எனது வாழ்த்துக்கள், எனக்கு நன்றி சார். அது போல சார், இப்ப இருக்கிற இரட்டை தலைமை வந்து வேஸ்ட் சார். ஒரு பிரச்சனை இல்லாம ஒரு இரட்டை தலைமை ஒரு வேஸ்ட் இல்லாம வேஸ்ட் தான் சார். இது வந்து நான் பெரியவனா நீ பெரியவனா தான் இருக்கிறாங்க. அவங்க சுயநலத்துக்காக தான் அவங்க பதவிக்கு இருக்கிறாங்க. அது போக ஒற்றை தலைமை இந்த கடந்த 2016 to 2021 வரைக்கும் ஆட்சி அமர்ந்து அம்மா மறைவுக்கு பிறகு அந்த ஆட்சி எப்படி வேற திசையில போக வேண்டிய ஆட்சியை நிலைநிறுத்திட்டு போனாங்க சின்னம்மா. ஆட்சி வந்து தடுமாறி போக வேண்டிய காலகட்டத்துல ஒன்றுபட்டு எல்லா எம்எல்ஏக்களும் ஒன்னா வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில வழிநடத்தி செஞ்சு போனாங்க. கடைசி அவங்களே இந்த கட்சியோட நீக்கிட்டாங்க. இது வந்து பெரிய வேதனை சார். என்ன மாதிரி ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை சார். இதுக்கு என்ன சார் பண்ணலாம்? சார் நம்ம பேசுவோம் சார். இந்த நிகழ்ச்சி இப்ப என்ன டைம் ஆயிடுச்சு. அடுத்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து வர்ற புதன்கிழமை 16ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு இருக்கு. வர்ற புதன்கிழமை 16ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு இருக்கு. நிறைய பேர் நீங்க பேசியிருக்கீங்க. பல பேர் இன்னும் பேசுறோம்னு அந்த வாய்ப்புகள் கேட்டு அந்த நேரம், ஏன்னா நம்ம 1.5 மணி நேரம் வந்து நடத்திட்டோம். இது நம்ம நடத்துற நேரமே 1.5 மணி நேரம் தான். இன்றைக்கு பேச முடியாதவர்கள் வருகிற புதன்கிழமை மாலை 5:30 மணி அந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு பேசலாம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை சொன்ன அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த காணொளியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.